அருமை உள்ள நம்ம தாய் குலத்துக்கும் ஒரு மனிதனுக்கு இப்படித்தான் வாழணும் என்று ஒவ்வொரு மனிதனும் மனதில் எண்ணினா ஒரு மனிதனை பார்த்து சிரிக்க மாட்டார்கள். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ஏமாமா உங்க பாட்டுக்கு பேசிக்கிறதா நாங்க எங்க பாட்டுக்கு நாங்க நடத்திருந்தா கிடையாது. சொன்ன பாரு கவி எழுதிய கம்பருடைய பெயர் சொன்ன கட்டு தொற கூட கவி பாடுமா. ஆமா, கம்பர் வால்மீகி ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி ராமாயணம். ஆமா, எப்படி வால்மீகி அதுல வால்மீகியோட கம்பர் ஒவ்வொன்றுக்கும் புள்ளி வச்சுட்டாராம். அமைதியா இருக்குங்கம்மா, நான் சொல்ற கதைக்கு ஒண்ணு மட்டும் விளக்க சொல்லுங்க. வல்லாவது அதாவது கம்பர் எழுதினது ஒவ்வொன்றுக்கும் கண்ணு வச்சுட்டாராம். ஒவ்வொன்றுக்கும் கண்ணு வச்சுட்டாரு. வால்மீகி ராமாயணம் இப்படித்தானே எழுதிட்டாராம். ஆனா அதுலயும் கம்பர் கவி சேர்த்து 999 கதை எழுதினாராம். 999 கதை அவரே மூளைக்கு வேலை கொடுத்து அவரே சிந்திச்சு. ஆமா, ஆனா ஒரு நாள் தினத்துல இன்னும் ஒரு கவிய இந்த உலகத்தை சுத்தி பார்த்து அந்த ஒரு கவியை எழுதிட்டா 1000 கவியும் நம்மளே இருக்குமே இந்த உலகத்தில் நாம தான். அதாவது கட்டுத்தோறனா பசுமாடு கட்டுறோம் இல்லையா, அந்த கட்டுத்துறையில போய் கம்பரை அப்படின்னா அந்த கட்டுத்துறை கவி பாடுமா கம்பருடைய பெயர் சொல்லி. அப்பேற்பட்ட கம்பர் 999 கவிதை எழுதிவிட்டு இப்படி ஆட்டம் நிறைய வருமா ஒரு விவசாயி நிலத்துல பூந்து போய் கொண்டிருக்கிறார். அப்ப அதாவது ஒரு ஆள் தண்ணி கட்டுவது, ஒரு ஆள் யாசம் ஓட்டுவது. தண்ணி கட்டுவது, ஒரு ஆள் யாத்து ஓட்டுவது, ஒரு ஆள் தண்ணி கட்டுவது. அப்ப இந்த யாத்து ஓட்டுன ஆளு பண்ணலாம் உங்கள் மனம் மேல தூங்கும் பனி நீர அப்படின்னு பண்ணலாம். அதுக்கு அந்த தண்ணி கட்டினாலும் என்ன பண்ணிட்டானா, தண்ணி நிறைய பாஞ்சு போச்சு நிறுத்துரு அப்படின்னு அந்த கதையை அதோட நிறுத்திட்டாராம். ஆனா உங்கள் மனம் மேல தூங்கும் பனி நீர அப்படின்னு சொல்லிட்டானே அதுக்கு மேல என்னவா இருக்கும் அப்படின்னு 2 நாள் அங்கேயே உட்காந்துட்டாராங்க நம்பர். இந்த அதுக்கு மேல ஒரு சொல்லுக்கு விளக்கம் தெரியலையா. அந்த 999 கதை எழுதுற கம்பருக்கு அந்த ஒரு சொல்லுக்கு விளக்கம் தெரியாதா. இதுக்கு மேல அர்த்தம் ஏத்த மாட்டுவாள் அன்னை கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டாராம். இவரு 3 நாளும் பாட வேண்டிய. அதுக்கு மேல அந்த மூங்கல் மரம் மேல தூங்கும் பனி நீர் என்ற கவிய பாடனார் அல்லவா அவரையே போய் கேட்டாராம். அதுக்கு மேல என்னப்பா அப்படின்னு பனியும் விளநீருங்கிற சொல்லு ஒன்னே ஒண்ணுதான. சூரிய ஒளி கண்டா பனியும் விலகுமா, விலகும் பனி நீரு அப்படின்னு ஒரு சொல்லுக்கு தெரியாத கம்பர் 3 நாள முடிச்சாராம். நாங்களாம் எங்கிச்சி மூளை படிச்சோம் பாட்டக்கிறதான எதனும் ஏத்தக்கிறதான. அதனால படிக்கிறதும் முறையா படிக்கணும், ஆடுறது முறையா ஆடணும். தயவு செய்து கொஞ்சம் சத்தம் போடாத கேளுங்க. இருந்தாலும் அடியம்மா அண்ணாதவர்களுக்கும் அருமை உள்ள நம்ம தாய் குலத்துக்கும் சுரியார் பரவல் அவுத்த பெறலுக்கும் நம்ம நாடகம் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். என்னுடைய பெயர் என்ன பொண்ணா கேட்கல பல்லு ஒண்ணு சுண்டக்காய் கொண்டு போயிரும். ஆமா, பல்லு ஓட்டி போச்சுன்னா புண்டையாட்டமே குமாயி. என்னுடைய பெயர் என்ன
அம்மா சந்திரன் உதயம் போல உதயம் போல ஆமா நாணத்தில் மிகுந்த மாதி கற்பில் சிறந்த சிறந்த அற்புதமான மங்கை அற்புதமான மங்கை. ஒரு விஷயம் நல்லா கேளுங்க நீங்க. ஒரு ஆளு பாட்டு பாடும்போது ஆட்டாடும் போது தாளத்தை சரியா ஆடுறானா இல்லையான்னு கவனிக்கிறது உங்க வேலை. இது நீங்க அதுக்குன்னே பிறந்தவங்க. உங்க பாட்டுக்கு தப்படி செய்யல அடிச்சா ஒத்துக்குவீங்களா? சேர உதயம் போல ஞானத்தில் மிகுந்த மாது கற்பில் சிறந்த அற்புதமான மங்கை என் பெயர் கனகவல்லி. அம்மன் கனகவல்லி. ஆமாடி கனகவல்லியா இருந்தாலும் கனகவல்லி பெற்ற நான் கொடுக்கிறேன் சமாச்சாரம். கனகவல்லி கனகவல்லியா இருந்தாலும் கனகவல்லி பெற்றெடுத்த தாய் தந்தை என்ன பெற்றதோ சொல்லுமா. கனகவல்லி பெற்றெடுத்த தாய் தந்தை அப்பா அம்மா. அம்மா அங்கத்தில் தான் சுமந்து அவனே அது பேசிக்கிட்டு பேசிட்டு இருந்தோம். நம்ம ஆடுறீங்க. ஆமா ஆடிக்கிட்டே இருக்கலாம். ஆமா எப்படித்தான் எதிர்பார்க்கறாங்க. ஆமா அது உண்மை. காமாடி அவுத்து போட்டு பொம்மனை அவுத்து போட்டு பார்ப்பாங்க. கதைப்படி கதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா என் தாய் ஆமா அப்படி யார் வேணுமில்ல தந்தை விஸ்வகர்மன். ஆமா விஸ்வகர்மனுக்கும் வினதைக்கு நீ மகளாக பிறந்து 16 பருவமங்கி ஆனவுடன் திருமணம் ஆகிடுச்சா? இப்ப அமைதியாக்குறாங்க. பாமால ஒரு பதில் சொல்லணும். இதுல யார் சொன்னாலும் சரி இல்ல நீ சொன்னாலும் சரி. ஏன்னா அமைதியாக்குற நேரத்துல தான் ஒரு கதையை விளக்கமே கேட்கணும். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்க்கணும். தான் பிள்ளை தானா வளர்ந்து
பெரியவங்க சொல்றாங்க. எல்லாரும் நாமளும் நீ அர்த்தம் சொல்ற, நானும் அர்த்தம் சொல்றேன். ஊராமலை ஊட்டி வளர்த்துனா தான் பிள்ளை எப்படி தானா வளரும்? எப்படி ஊராம் பிள்ளைன்னா யாரு தெரிஞ்சுக்கணும் சொல்லு. சொல்றதுதான் சொல்றேன். அதனால என் கணவர் யார், அவருடைய பெயர் என்ன? அம்மா அந்த மகனுக்கு கத்துன என் மன்னவர் யார் தெரியுமா? அடி அம்மா பத்திரமா சென்று தங்கம் அப்படியா? அதெல்லாம் அரசியல் யாருக்கு சொல்லு. அரசியல் சக்கமா இருக்கும். அங்குதான் ஆண்டவர் கூடிய அதிபல கர்ணராஜு கொடை வள்ளல் பேர் வாங்கினாரு. ஆமா, 56 நாட்டுக்கு அரசு 8 சக்கரவர்த்தி.
கொடுத்த மனுஷன் இல்லையா? ஆமா. ஒரு நாட்டை யாசமா கொடுத்தாரோ அஷ்டாமிருத்தமே. அந்த ஒரு நாட்டை வாங்கி தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் ஒன்ன தவிர மற்றது போதும் இல்லைங்க தானத்தை வாரி வாங்கினா கர்ண மகாராஜன். அப்படி போல இந்த கலியுகத்திலையும் கர்ணனா பெரிய கர்ணனா அக்கா அக்கா கர்ண மகாராஜன் மூலம் உள்ள படித்து அதிபெக்கு மலையே அண்ணா வைக்க பெருமாள் அண்ணா பெருமாள் அண்ணவர்களும் ஆமாக்கா கொடுத்ததுல பரவாயில்ல. காசுக்காக எதுவும் செய்யக்கூடாது. நாங்க எப்படி ஆடுறோம் எப்படி பாடுறோங்கிறது தான் கவனிக்கணும். அதனால அப்பேற்பட்ட அன்புலங்களுக்கு நமது நாடகங்கள் குழுவின் சார்பாக மனமான வணக்கம். என் கணவர் தான் கனக மகாராஜன். கனக மகாராஜன். ஆமா. அப்படி கனக மகாராஜனா இருந்தாலும் இந்த கனக மகாராஜனை திருமணம் செய்து இன்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு உனக்கு புத்திர பாக்கி இருக்குதா? அம்மா குழந்தைகள் இருக்கிறாய். ஐயோ அதை நினைத்தால் ஒரு கடம்பட்டு விட்டால் அந்த நெஞ்சு எப்படி கலங்கும்? அது போலவும் ஒரு கண்ணாடி மேலே ஒரு கல் எடுத்து போட்டு விட்டாள். அந்த கண்ணாடி எப்படி சுக்கு நூறா உடையுமோ அதுபோல குழந்தைகள் இருக்கிறா என்று கேட்கும் போது என் உள்ளமாகப்பட்டது கடமட்டம் நெஞ்சும் போல் கலங்கதிரி. அம்மா கண்ணம்மா அதாவது கணக்கமாக ஆயுத திருமணம் செய்து குழந்தைகள் இருக்கிறாய் என்று கேட்கிறாய். ஐயோ அதை நினைத்தால் என் அங்கமாகப்பட்டது பொங்கி எழுகிறது. கண்ணம்மா என் தலைவிதி உன்னிடத்தில் நான் எப்படித்தான்
மாலைக்கு நாள் முதலா எங்க மொட்டிக்காரரு மாலையிட்ட நாள் முதலா எனக்கு மைந்த சுகம் இல்லை அம்மா. கண்ணம்மா ஒரு 8 நாள் முதலா நான் பாவிக்கு குழந்தை சுகம் இல்லையே. நான் குழந்தைல்லாத கொடுப்பாரு. அம்மா இந்த உலகத்திலே நான் மட்டும் பெண்ணால் பிறந்து நான் என்ன குறை செய்து தாய் அடித்ததில்லை, தன்பிறப்பு நந்ததில்லை, ஊர் அடித்ததில்லை, உடன்பிறப்பு நந்ததில்லை. இல்ல பிள்ளை பால் கட்டவருக்கு நான் தண்ணி பால் தான் கலந்தனா இந்த உலக மக்கள் அல்ல நான் வீதியில் நடந்து வந்தேன். கேட்காத வருடி வருகிறார், பூக்காத வருடி வருகிறார். இவன் முகத்தில் முழிச்சா நமக்கும் குழந்தை இல்லாத போய்விடும் என்று என்ன போல தாய் குளமெல்லாம் என்ன வருடி வருடி என்று இந்த வையகம் முழுவதும் பேர் அழைத்தது. கண்ணம்மா நான் பிள்ளலாத பாவியே. நான் மாண்டு மனித பிறகு மாண்டு மனிந்து விட்டார். மண்ணு தள்ள சத்து மனிந்து விட்டால் எனக்கு சேதி சொல்ல பிள்ளை இல்லை. அம்மா ஒரு அம்பல சதம் ஆகாது, கோமத்தாகவும் மனம் ஆகாது. மத்தமில்ல கொல்லி வச்சா இந்த மனப்பாய் போன வேகுமா? இந்த பாவி போனது குழந்தை கொல்லி வச்சா கொடும்பாவி போன வேகுமா?
அம்மா தான் பிள்ளை இருந்து கொல்லி வச்சா இந்த பாவி போன தடல விட்டு எரியுமே. எனக்கு கொல்லி வைக்க கோட பிள்ளை இல்லையே. அம்மா நான் பிள்ளைலாத பெரும்பாவி. எனக்கு குழந்தை என் கணவராகவும் அவருக்கு குழந்தை நானாகவும் இந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறோம். அம்மா அதாவது பெண்களாக விட்டவள் தன் மனதில் உள்ள குறைய வேற ஒருவிடத்தில் சொன்னாதான் மனதில் உள்ள குறையெல்லாம் நீங்குமா. அதனால என் குறைய உன்னிடத்த சொன்னேன். என் கணவர்கிட்ட சொல்ல வேண்டாம். என் மனைவியாக விட்டவள் குழந்தை இல்லாத அழுகிறார் என்று என் கணவர் மனம் தளர்ச்சி அடைந்து விடுவார். சரி சொல்ல வேண்டாம். இருந்தாலும் என்னை நாடி வந்திருக்கிறாய். யாது விஷயம்? கணவராகப்பட்ட கனக மகாராஜா அழைத்து. அம்மா ஒரு மனிதனுக்கு சொல்வாக்கு இல்லையா? மனிதனுக்கு செல்வாக்கு இல்லையா? மனிதனுக்கு சொல்வாக்கு இல்லைன்னா செல்வாக்கு இல்ல. நான் ஒரு நல்லதான் நாடு எங்கும் சுத்தலாமா. ஒரு மனிதன் பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு அதுதான் முக்கியம். வரனா எந்த காரணம் வந்துடணும். நம்ம சொன்ன சொல்லுக்கு அவை பெத்த பிள்ளையா இருப்போம். நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆணாக பிறந்த அப்பமார்கள், பெண்ணாக பிறந்த தாய்மார்கள், சிறியோர்கள், பெரியோர்கள் யாவற்ற பேர்களும், அதாவது என்னை போல தாய் குலமும் உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் அனைவற்று பேர்களும் நான் சொல்ல வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருந்தாங்க பாரு. மிக்க நன்றி. நீ குடும்பம் எல்லாம் இன்று போல் என்றும் நீண்ட ஆயுள் பெற்று நோயில்லாத வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு மழை போல வர கஷ்டங்கள் பனி போல விலகி, அதாவது உங்க குடும்பத்தை மாற்றம்னா 10 பேர்த்த வந்து சொல்லும், 10 பேர்த்த வந்து பாம்பு சாகவே சாகாதான். அந்த 10 பேர்த்த வந்து பாம்பு நீ எறா நான் எறான்னு தடி எடுக்கிறது இந்த பாம்பு ஓடி போயிருமா. யாருமே அடிக்க முடியாதான். அதனால இந்த 10 பேர்த்த சொல்ல சொல்ல நிச்சயம் மனிதமாகும். அதனால இன்று போல் என்றும் நீண்ட ஆயுள் பெற்று அனைவர் குடும்பம் சிறப்பாக வாழக்கடவுள் ஆமாவனுக்கு ஜோராக எதிர்பார்க்கிறோம். அனைவற்ற பேர்களுக்கும் நாகப்பன் நாடகன் குழுவின் சார்பாக மனமான நன்றி வணக்கம். விடி முழுவதும் இப்படி ஆதரவு கொடுத்தீங்கன்னா போதும். எங்களால் இயன்ற வரை நாங்க சிறப்பான முறையில் நடத்தி தரோம். இன்னும் யூடியூப் சேனல் வழியாக வெளி உலகம் முழுவதும் இந்த கலை வளர வேண்டும் என்று அரும் பாடுபட்டு அருமை உள்ளம், அதாவது செல்வன் யூடியூப் சேனல் வழியாக உலகத்து முழுவதும் இந்த கலை வளர வேண்டும் என்று விடி முழுவதும் ஆதரவு கொடுத்து அண்ணாவாக மதிப்புக்கு மதிப்புரிய செல்வன் அவர்களுக்கு நமது நாடகன் குழுவின் சார்பாக மனமார்ந்த மனங்கணிந்து வணக்கம்.